வெல்கம் டு கேஜோ காட்டூர் மைசெல்ஃப் ரம்யா அண்ட் ஸ்ரீசந்தியா. இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ பார்க்க போறோம். PERT இருந்து பார்க்க போறோம். ரம்யா சொல்லுங்க. ஸோ PERT அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ P அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, ஈனா எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்னா ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, டீனா டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் தான் என்ன சொல்லுவாங்கன்னா PERT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ PERT அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி டைம் வந்து அன்சர்டனாக இருக்கும், நாட் சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் வந்து ஆக்டிவிட்டியோட டைம் வந்து டைம் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி வந்து என்னவா இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா அன்சர்டன், சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதை இது பண்ணுறது தான் PERT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ PERT வந்து மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அப்போ ஒரு டைம் வந்து அன்சர்டனாக இருக்கும்போது இந்த டைம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸ்பெக்டட் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது ஸோ ஒரு டயக்ராம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கர்வ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகிற டைமை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம், ஸோ அது வந்து பாசிட்டிவ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டிக்ரீசிங் கர்வ் என்ன சொல்லுவாங்கன்னா பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிற ஆவரேஜ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து PERT வந்து அப்போ எக்ஸ்பெக்டட் டைம் வந்து அன்சர்டனாக இருக்கிற டைமை நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லை. ஸோ அன்சர்டனாக இருக்கிற டைம் கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து TE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் வந்து எப்படி ஃபார்முலா சொல்லியிருக்காங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம் ப்ளஸ் pessimistic time. நடுவில் என்ன பண்ணால் இந்த TM மட்டும் 4 into most likely time divided by 6 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா ஃபார் எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா pessimistic time minus optimistic time divided by 6 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபைனல் இருந்து முன்னாடி வரும். ஸோ TP மைனஸ் T0 வச்சுக்கலாம். ஸோ T0 TP மைனஸ் T0 வந்து டிவைட் பை 6 தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேரியன்ஸ் போது சிக்மா ஸ்கொயர். ஸோ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் போது இதுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா TP மைனஸ் T0 டிவைட் பை 6னா அது வந்து வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PERTல வந்து டைம் அன்சர்டன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைம் வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அன்சர்டன் டைம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணுற டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஷெட்யூல் டைம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி ப்ராஜெக்ட் ஃபார் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஷெட்யூல் டைம் என்ன கேட்குறாங்க. ஸோ அது ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது Z இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா TS மைனஸ் TE பை சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. TS எஸ்ங்கிறது என்னன்னா ஷெட்யூல் டைம் சொல்லுவாங்க. TE அப்படிங்கிறது ஈங்கிறது வந்து கம்ப்ளீஷன் டைம், நீங்கள் எக்ஸ்பெக்டட் டைம் பார்த்தோம், இது வந்து கம்ப்ளீஷன் டைம். ஸோ இதை வந்து கேபிட்டல் T என்ன டினோட் பண்ணுதுன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பற்றி பேசுறாங்க. TSனா எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் ஆஃப் ஷெட்யூல் டைம், இது வந்து எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் ஃபார் கம்ப்ளீஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மா வந்து ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எங்கன்னா நான் கிரிட்டிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபைண்டிங் தி ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஃபார் ஷெட்யூல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா TEக்கும் ஸ்மால் T கேபிட்டல் T ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் T நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் டைம் பார்த்தோம்னா இந்த கிராஃப் பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்மால் T வந்து ஃபர்ஸ்ட் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்மால் T வந்து ஆக்டிவிட்டி பற்றி பேசுகிறாங்க. கேபிட்டல் T வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ கேபிட்டல் Tனா ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறாங்க, ஸ்மால் Tனா ஆக்டிவிட்டி பற்றி பேசுகிறாங்க. ஸோ கேபிட்டல் T வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் ஃபார் கம்ப்ளீஷன் டைம். ஸோ அது வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இதே இந்த கிராஃப் என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் டைம், எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அது ப்ராஜெக்ட் பற்றி பேசுது. ஸ்மால் T வந்து எக்ஸ்பெக்டட் டைம் வந்து நம்ம வந்து இதில் பேசுவோம், டைம் ஆஃப் இது PERTல எக்ஸ்பெக்டட் டைம் வந்து Tன்னு சொல்லுவாங்க. அது ஆக்டிவிட்டி பற்றி பேசும், டைம் ஆஃப் ஆக்டிவிட்டி பற்றி இங்கே பேசுனாங்க, அது வந்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு PERT அப்படின்னா அதை பற்றி பார்த்தோம். PERT அப்படின்னா ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கிராஃப் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து T0 அப்படிங்கிறது ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து பெசிமிஸ்டிக் டைம், இது வந்து மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ PERTல என்ன அப்படின்னா அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, டைம் வந்து நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து PERT அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ எக்ஸ்பெக்டட் அதனால வந்து நம்மளால அந்த டைமை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்பெக்டட் டைம் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு T நாட், அதாவது ஆப்டிமிஸ்டிக் டைம் ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் மோஸ்ட்லி லைக்லி டைம் ப்ளஸ் பெசிமிஸ்டிக் டைம் டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு TP மைனஸ் T நாட். இதுல இருந்து பேக்வர்ட் பெசிமிஸ்டிக் டைம் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம் டிவைடட் பை 6 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நமக்கு வேரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க எல்லாத்துலயுமே வந்து டிவைடட் பை 6 தான் வருது. இங்க வந்து மோஸ்ட் லைக்லி டைம் வந்துட்டு 4 டைம்ஸ் ஆஃப் மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு வருது. இங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஷெட்யூல் டைம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஷெட்யூல் டைம் அப்படின்றதால நமக்கு வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் டி போது ஷெட்யூல் டைம் மைனஸ் கம்ப்ளீஷன் டைம் டிவைடட் பை சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நமக்கு டிஇ இந்த டிஎஸ் அப்படின்றது வந்துட்டு ஷெட்யூல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் ஷெட்யூல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து டிஇ அப்படின்னு எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் டிஇ அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் பற்றி சொல்லுது. ஸோ அதனால அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து ஸ்மால் டிஇ வந்து ஆக்டிவிட்டி மட்டும் சொல்றதுனால எக்ஸ்பெக்டட் டைம் மட்டும் தான் சொல்லும். எக்ஸ்பெக்டட் டைம் கம்ப்ளீஷன் டைம் பற்றி சொல்லும். அது வந்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம வந்து எப்படி நாம சேர்க்கலாம்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வச்சுக்கோன்னா ஆக்டிவிட்டி ஏ அடுத்தது பி வரும். ஸோ ஏ பீட்டா. ஸோ ஆக்டிவிட்டி பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ ப்ராஜெக்ட் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வழியில் வரும் அப்படின்னு. ஸோ இங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான் பார்த்தோம். தேங்க்யூ.